ஹலோ மக்களே, இந்த ஐபிஎல் 2026ல் பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ் வச்சுருக்கிற டீமை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்கிறத விட ரேங்க் பண்ண போகிறோம்னே சொல்லலாம். நம்ம எப்படி ரேங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்களோட ஐபிஎல் ஸ்டாட்ஸ், அது மட்டும் இல்லாமல் 2025 ஐபிஎல்ல எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ரேங்க் பண்ண போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஒப்பீனியன் தான். இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 10th பிளேஸில் எந்த டீம் இருக்குது அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். எஸ், 2024 சாம்பியன்ஸு போன வருஷம் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. போன சீசன் கேகேஆர் ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணமே ஓப்பனிங்னே சொல்லலாம். ஏன்னா டிகாக்கு குர்பாஸ்னு சொல்லிட்டு மாற்றி விளையாட வச்சாங்க. பட் யாருமே வந்து ஒழுங்காக கிளிக் ஆகலை. இந்த இயர் அவங்களோட ஓப்பனிங் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுனில் நரேன் வந்து கன்ஃபார்மாக இருப்பார். ஆப்போசிட் சைடில் வந்து ஒன்று ஃபின் ஆலன் இருப்பார், இல்லை டிம் சைஃபர்ட் இருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சுனில் நரேனுக்கு மட்டும் தான் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபின் ஆலனாக இருக்கட்டும், டிம் சைஃபர்ட் இருக்கட்டும், யார் இந்த சீசன் ஓப்பனிங் இறங்கினாலும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம வந்து அவங்கள ஜட்ஜே பண்ண முடியும் ஐபிஎல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது வரைக்கும் கேகேஆரோட ஓப்பனிங் பேர் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பார்ப்போம் நம்மள வந்து அவங்க ராங்னு ப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ நம்மளோட 10th பிளேஸ் வந்து கேகேஆருக்கு தான். நம்ம 9th பிளேஸில் பார்க்க போகிற டீம் எதுனா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். என்ன ப்ரோ சொல்கிற, போன சீசன் தான் மார்க்ராமும் மார்ஷும் சூப்பராக ப்ளே பண்ணாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்க 9th பிளேஸ்ன்னு நீங்கள் கேட்பீங்க. காரணம் இருக்குது. ஒரு உண்மையாக சொல்லப்போனால் ஐபிஎல்லே போன சீசன் தான் மார்க்ராமுக்கும் மார்ஷுக்கும் ஒரு பெஸ்ட் சீசனே சொல்லலாம். பட் இந்த சீசன் வந்து மார்க்ராம் மார்ஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நீங்கள் காம்பினேஷனை பார்க்கணும். இப்போ வந்து அவங்க வந்து அசரங்காவும் நார்க்கியாவும் எடுத்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் வந்து அவங்க கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் ஆட வச்சே தான் ஆகணும். ஏன்னா போன சீசன் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பால் இல்லாத தான் எல்ஏஜி பவுலிங் லைன் வந்து ரொம்ப அடி வாங்குச்சு. ஸோ இப்போ ஸ்பின்னருக்கு ரவி பிஷ்ணாயை விட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அசரங்கா பிளேயிங் லெவலில் இருந்தே தான் ஆகணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நிக்லஸ் புரன் வந்து நம்மளாட்டி ஸ்குவாட்லேருந்து ரிமூவ் பண்ண முடியாது. அவர் கன்ஃபார்மாக பிளேயிங் லெவலில் இருந்தே ஆகணும். ஹசரங்கா நார்க்கியா அவங்க ரெண்டு பேரும் வந்து பிளேயிங் லெவல் இருக்கிறதுக்காக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருந்தே தான் ஆகணும். அப்படி பார்க்குறப்ப மார்ஷ் மார்க்ரம் இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் தான் வந்து பிளேயிங் லெவலில் ஆட முடியும். இதோட ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, ஜாஷ் இங்கிலீஷும் எடுத்து வச்சிருக்காங்க. அவர் எங்கே ஆட வைக்க போகிறாங்கன்னே தெரியல. அப்படி ஓப்பனர்ஸை யாராவது தூக்குனாங்க அப்படின்னா அர்ஷின் குல்கர்னி தான் வந்து பேக்கப்பாக வருவார். ஸோ அதனால தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு வந்து 9th பிளேஸு. நம்ம 8th பிளேஸில் பார்க்க போகிற டீம் எதுனா டெல்லி கேபிட்டல்ஸ். டிசியை பொறுத்தவரையும் இந்த வாட்டி கன்ஃபார்மாக கேஎல் ராகுல் தான் வந்து ஓப்பனிங் இறங்குவார். அவர் கூட பார்ட்னராக ப்ளே பண்ண போகிறது யார், பத்தும் நிசங்காவா இல்லை பென் டக்கட்டான்னு தான் தெரியல. அப்படி யார் வந்து கேஎல் ராகுலோட ஓப்பனிங் பார்ட்னரோ இறங்கினாலும் சரி, அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பென் டக்கட்டும் சரி, பத்தும் நிசங்காவும் சரி, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஐபிஎல் வந்து அவ்வளோ ப்ளே பண்ணது கிடையாது. மேபி இந்த ஐபிஎல்ல அவங்க சூப்பராக ப்ளே பண்ணலாம். ஆனால் அவங்க விளையாடாத வரையும் நமக்கு அவங்க எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால தான் டிசிக்கு இந்த வாட்டி 8th பிளேஸு. நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற டீம் எதுனா பஞ்சாப் கிங்ஸு. பஞ்சாப் கிங்ஸ் போன சீசன் சூப்பராக ப்ளே பண்ணி ரன்னர் அப் ஆனாங்க. அவங்களோட ஓப்பனர்ஸான பிரியான்ஷ் ஆர்யாவும் சரி, பிரப்சிம்ரன் சிங்கும் சரி போன சீசன் சூப்பராகவே ப்ளே பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு 7th பிளேஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, பிரப்சிம்ரன் சிங் கன்சிஸ்டண்டாக 3 இயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் பிரியான்ஷ் ஆர்யா போன சீசன் மட்டும்தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் போன சீசன் வந்து ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. பட் அவர் இந்த சீசன் எப்படி ப்ளே பண்ண போறாருன்னு தெரியல. பார்ப்போம் இந்த சீசன் வந்து பிரியான்ஷ் ஆர்யா எப்படி ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு. இதனால தான் வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து 7th பிளேஸ் கொடுத்துருக்கோம். 6th பிளேஸில் எந்த டீம் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆர்ஆரோட ஓப்பனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்ஷி தான். ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரையும் அவர் ஐபிஎல் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ இன்டர்நேஷனல் போய் T20 ப்ரூவ் பண்ணிட்டாரு. வைபவ் சூரியவன்ஷி பற்றி கேட்கவே வேணாம். போன சீசன்லேயும் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்டர்நேஷனல் லெவல்லையும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஆர்ஆரோட பேட்டிங் லைனப்பும் வந்து பயங்கரமாக இருக்குது. யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்ஷி மட்டும் கிளிக் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த வாட்டி மேபி 300 பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்ஷியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. 5th பிளேஸில் எந்த டீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸு. நம்ம சிஎஸ்கேயோட ஓப்பனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்ரேவும் தான். பட் இதில் வந்து நிறைய வந்து குழப்பம் இருக்குது. அதாவது சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கேக்வாத்தும் ஓப்பனிங் பண்ண போகிறாங்களா, இல்லை ஆயுஷ் மாத்ரேவும் ருத்ராஜ் ஓப்பன் பண்ணிட்டு சஞ்சு வந்து ஒன்றரை ஆட போகிறாருன்னு தெரியல. பட் ஓவராலாக அந்த நியூஸ் படி சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்ரேவும் தான் ஓப்பனிங் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சனை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆல்ரெடி ஐபிஎல் ப்ரூவன் பிளேயர் தான். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆயுஷ் மாத்ரேக்கும் போன சீசன் கம்மியாக தான் வந்து சான்ஸ் கிடைச்சது. ஆனால் அதுலேயும் அவர் பிளேஸை வந்து சீல் பண்ணிக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ப்போம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் டியோ வந்து சிஎஸ்கேக்கு இந்த வாட்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு.
நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிறது ஓஜி டியோவான ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக். 2021 அப்புறமா டிகாக்கும் ரோஹித் சர்மாவும் திரும்பி வந்து ஓப்பனிங் பேராக மாறிட்டாங்க. அவங்களோட ஓப்பனிங் பேர் வந்து எம்ஏக்கு ரொம்பவே சக்ஸஸிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருமே வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக எம்ஐ பவர் பிளேலே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரன்ஸ் வந்து அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ டிகாக் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து T20ல நல்ல வந்து ஃபார்மில் இருக்காரு. இன்டர்நேஷனலும் சரி இல்லை லீக்ஸும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி டிகாக்கும் ரோஹித் சர்மாவும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. 3rd பிளேஸில் எந்த டீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதாவது நம்ம அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் தான். ஐபிஎல்ல இப்போதைக்கு ஒரு ஓப்பனிங் பேராட்டி 300 ரன் அடிக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக அபிஷேக் சர்மாவட்டையும் டிராவிஸ் ஹெட்டாட்டி மட்டும்தான் முடியும். அபிஷேக் சர்மாவை பற்றி சொல்லவே வேணாம். ஐபிஎல் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்டர்நேஷனலும் ப்ரூவ் பண்ணி நம்பர் 1 T20 பேட்டராக இருக்காரு. பட் அப்படியே டிராவிஸ் ஹெட்டை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து T20ல வந்து அவ்வளோ ஃபார்ம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. பட் ஹெட்டை வந்து ஜட்ஜே பண்ண முடியாது. எப்போ வேணாலும் வந்து ரன் ஸ்கோர் பண்ணுவார். ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச் வந்து எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு. நம்பர் 2ல் எந்த டீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். அதாவது நம்ம சுப்மன் கில்லும் சாய் சுதர்சனோட டீம் தான். போன சீசன் ஜிடி பிளே ஆஃப்க்கு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம்லாம் இல்லை, முழு காரணமும் இவங்க தான். அப்படியே பட்லரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். டாப் 3 3 பேருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதில் முக்கியமாக சாயும் கில்லும் வந்து ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னே சொல்லலாம். கில்லும் போன சீசன் வந்து ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். அதேவே சாயும் வந்து போன சீசன் ஆர்ஜி காப்பும் வந்து வாங்கினார். ஸோ பார்ப்போம் இந்த ஓப்பனிங் பேர் வந்து திருப்பி வந்து ஜிடியை வந்து பிளே ஆஃப் வரையும் கொண்டு போதா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த டீம் இருக்குது அப்படின்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் தான். அதாவது நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். விராட் கோலியும் ஃபில் சால்ட்டும் தான். விராட் கோலியை பற்றி சொல்லவே வேணாம். ஐபிஎல்ல அவருக்கு எக்கச்சக்கமான ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போன சீசனும் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். ஃபில் சால்ட்டையும் பற்றி சொல்லவே வேணாம். போன சீசன் ஆர்சிபிக்காண்டி சூப்பராக ப்ளே பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா லீக்லையுமே வந்து பயங்கர எக்ஸ்ப்ளோசிவாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஓப்பனிங் பேக் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பனிங் பேக் வந்து 2026க்கும் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். ஸோ ஓகே மக்களையே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்துச்சு, இல்லை ப்ரோ இந்த டீம் தான் வந்து நீங்கள் ரேங்கிங் தப்பாக பண்ணீங்க அப்படியே தோணுச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே உங்களோட பெஸ்ட் ஓப்பனிங் பேர் எதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ரேங்கிங் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.